அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல கூகுள் அதாவது கூகுள் ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லெக்சர் நோட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ லேட்டெக்ஸ் வித் ஓவர்லீஃப்ல எப்படி ஒர்க் பண்றதுன்னு போட்டிருந்தோம். நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரிட்டர்ன்ல எழுதுனது ஹேண்ட் ரிட்டர்ன்ல எழுதின காப்பியை என்னால லேட்டெக்ஸ்ல போட்டு கோடிங்ல மாத்தி பிடிஎஃபா மாத்த முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா முடியும். அதுக்கு உண்டான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு சாம்பிளுக்கா சில ஃபோட்டோஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சில ரிட்டன்ல ஹேண்ட் ரிட்டன்ல எழுதின ஃபோட்டோஸ் சிலது நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இதை நான் காப்பி பண்றேன். கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு கூகுள் போனீங்கன்னா இந்த மாதிரி நான் சைன்இன் கூட பண்ணல. ஈவன் சைன்இன் பண்ணல நான். ஓகேங்களா? ஸோ ஏஐ மோட் இருக்கும். கூகுள் உள்ள போனீங்கன்னா ஏஐ மோடுன்னு கொடுத்துருப்பான். ஸோ நிறைய பேருக்கு ஏஐ மோடு பத்தி எனக்கு தெரியாது. ஸோ கூகுள் ஆஃபரிங் ஏஐ அதுவே நிறைய பேர் தெரியறது இல்லை. சரிங்களா? ஸோ ஏஐ மோட் கிளிக் பண்ணா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ சாட் ஜிபிடியில் லிமிட் இருக்கும். ஆனால் ஏஐ மோட்ல லிமிட்டே கிடையாது. சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் வி கொடுக்கும். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்கு. ஸோ அந்த கொஷின்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படி என்ன ஆகும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு அந்த ஹேண்ட் ரிட்டன்ல என்ன எழுதணுமோ அத்தனையுமே இங்க பாத்தீங்கன்னா டைப்டு மெட்டீரியலா டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன கொடுக்குறீங்கன்னா ஐ நீட் கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் கோட் வித் 2 line space. Latex code with 2 line space for copy and paste in overleaf. Overleaf. Last time overleaf la பார்த்தோம். பட் இந்த டைம் ஓவர்லீஃப் விட்டுட்டு வேற ஒண்ணுல பார்ப்போம். ஏன் சார் ஓவர்லீஃப்ல வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஓவர்லீஃபும் ஃப்ரீ தான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு தான் ஃப்ரீ கொடுக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபைலை கம்பைல் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பெய்டு வெர்ஷன் போக சொல்லுது, இல்லை ப்ரோ வெர்ஷன் போக சொல்லுது, இல்லைன்னா 24 ஹவர்ஸ் இல்லை 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ண சொல்லுது. பட் எனக்கு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஸோ இதனோட லேட்டெக்ஸ் கோடு கொடுத்துட்டோம். இதை காப்பி பண்ணுறோம். ஸோ காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா தென் பெப்பரியா PAPEERIA அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்க. பெப்பரியான்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பெப்பரியான்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அதை கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. ஸோ அதில் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு. லேட்டெக்ஸ் அண்ட் மார்க் டவுன் ஆன்லைன் காம். இங்கே லைவ் டெமோன்னு இருக்கும். இங்கே சைன் அப் எல்லாம் இருக்கும். நீங்க எல்லாம் சைன் அப்பே பண்ண வேண்டாம். உங்களோட இமெயில் ஐடியே கொடுக்க வேண்டியது எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் லைவ் டெமோவை கிளிக் பண்ணுங்க. லைவ் டெமோவை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரெக்வஸ்ட் ப்ராஜெக்ட் நாட் எக்ஸிஸ்ட் வருது. மறுபடியும் வெளியே வாங்க. மறுபடியும் கொடுங்க. மறுபடியும் கூகுள்ல போய் கொடுங்க. கூகுள்ல பெப்பரியா லேட்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் ட்ரை பண்ணு. மறுபடியும் லைவ் டெமோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்துடும். அது ரன் டைம் எரர் பேபி நெட் ஸ்லோவா இருக்கனால முன்ன பின் ஆகும். ஸோ இது டிஃபால்ட் அங்கே ஒரு கோடிங் டிஃபால்ட் அங்கே இருக்கு. இது வேண்டியதில்லை எனக்கு. ஸோ நான் இங்கே காப்பி பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? இந்த கோடிங்க கிளிக் பண்ணா காப்பி ஆயிரும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. ஆஸ் சீரிஸ் டெலிட் தான். கண்ட்ரோல் வி கொடுங்க. கண்ட்ரோல் வி கொடுத்து கம்பைல்ற ஆப்ஷன் இருக்குங்க. கம்பைல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூட்டிங் ஆயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு பூட்டிங்காக தெரியும். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். உங்களோட நெட் ஸ்பீடு பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின் ஆகும். சரிங்களா? நெட் ஸ்பீட் ஆச்சுன்னா குயிக்கா வந்துடும். நெட் ஸ்பீட் இருந்தால் உடனே வந்து. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன இங்க என்ன கொடுத்து செயின் ரூல் ப்ராப்ளம் தான். இங்க இது கொடுத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக பார்த்துக்கலாம் நம்மளால. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் நமக்கு. செயின் ரூல் ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம்னா செயின் ரூல் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்த அந்த ப்ராப்ளத்தோட கொஸ்டின் வித் ஆன்சரோட இருந்துரும். ஸோ ஆன்சர் 3t² + 2t - 1. நம்ம கொடுத்த இந்த ப்ராப்ளத்தில் அது இருக்கான்னு பாருங்க. இங்கே இருக்கு. சப்போஸ் இது கிராஸாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சேவ் பண்ணிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே 3t + 2t + 1 எல்லாம் இருக்கு. அதே இதுதான் இருக்கு. ஸோ இதை எப்படி சார் சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சேவ் ஆப்ஷன் இங்கே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சா தெரியும் நினைக்கிறேன். இந்த சேவ் ஆப்ஷன் இங்க இருக்கும். ஸோ டவுன்லோட் ஃபைல் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் டவுன்லோட் ஆயிடும். ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆஸ் இட் இஸ் உங்களோட ஃபைல் உங்களோட டெஸ்க்டாப்ல சேவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. மறுபடியும் டைம் என்ன உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் இட் இஸ் சேவ் பண்ணுறது எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் பிடிஎஃப் ஃபைலாக சேவ் ஆயிடும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா செயின் ரூல் ப்ராப்ளம் வித் 2 லைன் ஸ்பேசிங் பக்காவாக வந்துடும்.
சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வேணும், எவ்வளோ ஹேண்ட் ரைட்டிங் வேணும் எடுத்துக்கலாம். இது நான் ஆக்சுவலா ஈவன் டைரக்ஷன் கூட மாத்தல. அப்படியே தான் வச்சிருக்கேன். சப்போஸ் இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட் சம்மா இருக்கு. இது நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கம்ப்ளீட் சம் u = x ஜேக்கோபியன் பேஸ் பண்ணி வர்றது. இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் காப்பி பண்ணும். ஸோ காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் கூகுள்ல போனீங்கன்னா அதே தான். கூகுள் சர்ச்ல இல்ல மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போகணும்னா ஃப்ரெஷ்ஷாகவும் போய்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா போகணும்னா மறுபடியும் ஏஐ மோட கிளிக் பண்ணுங்க. கூகுள் போய் ஏஐ மோட கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுங்க. கண்ட்ரோல் V கொடுத்து ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்க. அந்த ஃப்ளோல இருக்கா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் 4 தான். ஆன்சர் 4 தானே, இங்க பாத்தீங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ சப்போஸ் இதுலயும் செக் பண்ணிங்க அந்த ஆன்சர் 4 தானான்னு. இது உங்களுக்கு டிஸ்பிளே தெரிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆன்சர் 4 தான். சரிங்களா? அதே ஆன்சர் தான் வந்து கரெக்ட் தான். சரியான ஆன்சர் தான். இப்போ என்ன கேட்டா கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் கோட் வித் 2 லைன் ஸ்பேஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் இன் ஓவர்லீஃப். ஏன் ஓவர்லீஃப் கொடுக்குறோம் அப்படின்னா, ஓவர்லீஃப் கொஞ்சம் பாப்புலரான வெப்சைட். பெப்பரியான்றது கொஞ்சம் பாப்புலாரிட்டி கம்மியா இருக்கும். அதனால ஓவர்லீஃப் பெப்பரியா ரெண்டு ஒரே வேலை தான் செய்யும். ஆனா ஓவர்லீஃப்ல லிமிடெட் ரிசல்ட் தான் பண்ண முடியும். ஆனா பெப்பரியில எவ்வளவு வேணா பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம பெப்பரியா யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். உங்களோட நெட் ஸ்பீடு பொறுத்தல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். சரிங்களா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிட்டு எகைன் அதே இதெல்லாம். சரிங்களா? மறுபடியும் வேணா உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு வேணா மறுபடியும் டைம் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ பெப்பரியா கூகுள் போயிருக்கேன். கூகுள் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப். பெப்பரியா PAPEERIA லேட்டெக்ஸ். பெப்பரியா லேட்டெக்ஸ் போட்டீங்கன்னா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் லைவ் டெமோன்னு வந்துடும். ஸோ லைவ் டெமோ டிஃபால்ட்டாக காமிக்கும். சரிங்களா? இதை வந்து கண்ட்ரோல் A கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடுங்க. மறுபடியும் கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. கம்பைல்ன்ற ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் கம்பைல் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்க நெட் ஸ்பீட் டக்குன்னு போயிடும். நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா முன்ன பின்ன ஆகும். மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸ் அதிகம் தான். மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸ் அதிகம் தான். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கான்னு பார்த்துங்க. பேஜ் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் பேஜ் போயிருச்சு. இது இந்த பேஜில் இருக்கான்னு பார்த்துங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஃபைல் ஆயிடும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பேஜில் எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்கு. செகண்ட் பேஜில் தான் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? நீங்களால பார்க்க முடியும்னால. ஸோ ஆன்சர் 4 தான். ஓகேங்க. அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். 2 லைன் ஸ்பேஸ் போயிட்டு இருக்கும். அதனால 2 லைன் ஸ்பேஸ் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். பக்கா அலைன்மெண்ட்டாக இருந்திருக்கும். சரிங்களா? இல்லை வேற ஏதாவது இல்லை மேக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா சார்னா வேற சப்ஜெக்ட் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா கோடிங் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி வேண்டி கொடுத்துருக்கு. சார் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் சாத்தியமா, மற்றது பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம். ஸோ நான் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஐடி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஐடி சம்மந்தமாக எனக்கு ஒரு லெக்சர் நோட்ஸ் வேணும், ஐடி சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுலேருந்து ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஐடி பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துரும், ஒரு கோடிங் கொடுத்துரும். சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு கோடிங் கொடுத்துரும். ஐ டோன்ட் நோ இது சியா C++ எனக்கு தெரியாது, நல்லா பார்த்துக்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கு. தென் அது கரஸ்பாண்டிங்கான கோடிங் இருக்கு. இதை ரிட்டர்ல எழுதுன கோடிங் அப்படியே நம்ம லேட்டெக்ஸ்ல போட்டு PDF மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கண்ட்ரோல் C கொடுத்துங்க. இதை கண்ட்ரோல் C கொடுத்தா கண்ட்ரோல் C காப்பி ஆயிடும். ஸோ அகைன் அதை மட்டும் கொடுத்துட்டு கண்ட்ரோல் V கொடுங்க. என்டர் கொடுங்க. ஸோ ஏஐல என்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது என்ன இருக்குன்றது, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது வித் கோடிங் ஃப்ளோ சார்ட் எல்லாமே, ஃப்ளோ சார்ட் காமிக்கும், கோடிங் எல்லாமே காமிக்கும். ஸோ இதுக்கு லேட்டெக்ஸ் கோடிங், லேட்டெக்ஸ் கோட் வித் ஃப்ளோ சார்ட் ஆல்சோ, ஃப்ளோ சார்ட் ஆல்சோ. ஏன்னா இதுல ஃப்ளோ சார்ட்டும் இருக்குது, அதுக்கு சேர்ந்து எனக்கு கோடிங் சொல்றோம். பட் இதுல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் டயக்ராம்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை சில பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். அப்போ நம்ம ஓப்பனா ஒர்க் பண்ணும்போது அந்த பேக்கேஜஸ் இதுல செட் ஆகாது. சரிங்களா? ஸோ பேக்கேஜ் செட் ஆகாதுன்னு போது இந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஐ நீட் கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் கோடு. ஸோ லேட்டெக்ஸ் கோடு மட்டும் கேட்கும். ஃப்ளோ சார்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் சிக்கல் பண்ணும். ஃப்ளோ சார்ட் இல்லாதப்பெல்லாம் கொஞ்சம் வந்துடும். ஃப்ளோ சார்ட் வரும், பட் அந்த ஓவல் ஷேப்பு, இந்த பாக்ஸ் ஷேப் அது மட்டும் தான் கொஞ்சம் சிக்கல் பண்ணும். பட் எனக்கு கோடிங் கொடுக்குமானா கட்டாயம் கோடிங் கொடுக்கும். மறுபடியும் கண்ட்ரோல் A கொடுக்கணும், டெலிட் கொடுக்குறோம், கண்ட்ரோல் V கொடுக்கணும், தென் கம்பைல். ஸோ கம்பைல் கொடுத்தா ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா கம்பைல் ரன் ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபியூ செகண்ட்ஸ்ல மேக்ஸிமம் வந்துடும் பேஸ்ட் ஆன் யுவர் நெட் ஸ்பீடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்ஸ் கொடுத்துரும். அந்த ஃப்ளோ சார்ட் பார்த்து பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும். இந்த பாக்ஸில் வரணும்னா இமேஜஸ் போகணும். அப்போ அந்த இமேஜஸ் போகணும்னா சில பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால அந்த பாக்ஸ் வராது. இல்லை சார் எனக்கு பாக்ஸோட வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா
இந்த லேட்டெக்ஸ் ஆன்லைன் கம்பைலர் பதிலாக ஆஃப்லைன் கம்பைலர் டவுன்லோட் பண்ணி பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வித் டயக்ராம் எக்ஸாக்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதில் பார்க்க முடியும்னால ஸோ அந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கோமா சார்? ஸ்டார்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் பி என் ஆறு ஃபார்முலா வேல்யூ எண்டு அதே ஃபார்முலா இருக்கான்னு பாருங்க சார். அதே ஃபார்முலா தான் இருக்கா? ஸோ பி என் ஆறு வேல்யூ என் கோடு அவுட்புட் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்துரு சார். இன்னும் ஒரு டெமோ காமிக்கணும்னா இன்னொரு இது எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் கேட்டிருக்கும். ஸோ அதையும் கண்ட்ரோல் சி கொடுக்குறோம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஏஐ மூடுக்குள்ளே போங்க, கண்ட்ரோல் வி கொடுங்க. கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ள என்ன இருக்குன்றது காமிக்கும். பட் ஒன்லி ஒன் திங் சார், உங்களோட இமேஜ் மட்டும் எழுதும் போது கேர்ஃபுல்லாக அழகாக எழுதுனீங்கன்னா இங்கே ப்ரோக்ராமிங் அழகாக வந்துடும். சம்டைம் அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல முன்ன பின்ன மாறிச்சு அப்படின்னா அந்த அலைன்மெண்ட்ல ஏதாவது மாறிச்சுன்னா இங்கே கொஞ்சம் மாறிடும். அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஸோ நீங்கள் எழுதும்போது ஒரே மாதிரி எக்ஸாமினேஷன் பேப்பர் எழுதுவோம் இல்லையா, ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்க பேப்பரில் எழுதுன மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா பக்காவா அவுட்புட் கிடைக்கும், எந்த மிஸ் ஆகாது. சரிங்களா? ஐ நீட் கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் கோட் ஆஷ் ஸோ இன் தி இமேஜ் எப்படி என்ன கொடுக்கலாம், லேட்டெக்ஸ் கோடுன்னு கொடுத்தா போதும். சம்டைம்ஸ் வரலன்னா மறுபடியும் டைம் கொடுக்கும், ஒன்றும் பெருசாக தப்பாகாது. சரிங்களா? ஸோ அதை காப்பி பண்ணுங்க, தென் கண்ட்ரோல் ஏ கொடுங்க, கண்ட்ரோல் வி கொடுங்க, கம்பைல் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. சம்டைம்ஸ் எனக்கு சரியா வரலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறுபடியும் கோ பேக், அங்கே முன்னாடி போய் மறுபடியும் அகைன் ஆன்சர் கேளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் மட்டும் தான் வந்துருக்கு இல்லைங்களா? அப்போ என்னன்னா தனித்தனியாக கொடுத்துட்டோம், தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதாவது கோடிங் ஃப்ளோ சார்ட் தனியா, தென் கோடிங் தனியா, தென் அவுட்புட் தனியாக கொடுத்துருக்கு. ஐ நீட் கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் கோடு. ஸோ கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் கோடு கேட்குறோம், எல்லாத்தையுமே சேர்த்து கேட்குறோம். ஏன்னா மூணையும் சேர்த்து தனித்தனியாக எனக்கு வேண்டாம் சார், எனக்கு எல்லாமே சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறோம். ஸோ அப்போ தனித்தனியாக கொடுக்கு. கம்பைன் ஆல் ஃப்ளோ சார்ட் கோட் அண்ட் அவுட்புட் இன் அ சிங்கிள் கோடு. எனக்கு ஒரே சிங்கிள் கோட்ல கேட்குறோம். அப்போ சிங்கிள் கோட்ல வருமானா கண்டிப்பாக வரும், கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். இன்னும் நம்ம கேட்கறத பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டு இருந்தோம்னா கொடுத்துரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கம்பைன் பண்ணி கொடுத்துரு. ஸோ இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் பி கம்பைன். ஸோ நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ, ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். ஸோ ஒரு டைம் சரியாக வரலன்னா அடுத்து மறுபடியும் கரெக்டாக எனக்கு கம்பைன் பண்ணி கொடுங்க. தனித்தனியாக கொடுத்ததை கம்பைன் பண்ணி கொடுங்க, கம்பைன் பண்ணி கொடுக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 3மே கம்பைன் பண்ணி கொடுத்துரு. ஃப்ளோ சார்ட் புக்கு, கோடிங் இருக்குது, தென் ஆன்சர் எல்லாமே சேர்ந்து கம்பைன் பண்ணி கொடுத்துரு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துட்டு இருக்கும். இங்கே ஏன் சார் அவுட்புட் வரலன்னு கேட்கலாம். இங்கே அவுட்புட் கொடுத்துருக்குமானா இங்கே அவுட்புட் கொடுக்கலாம், அவுட்புட் வேற இடத்துல மாற்றி கொடுத்துரு. ஸோ நம்ம எழுதும்போது சரியான முறையில் எழுதியிருந்தோம்னா கட்டாயம் அவுட்புட் என்ன ஆகும், கரெக்டாக வந்துட்டே இருக்கு. அப்புறம் ஏன் சார் ஓவர் லீஃப் யூஸ் பண்ணாமல் பெப்பரியா யூஸ் பண்ணுறோம்னு கேட்கலாம். சார் ஓவர் லீஃபில் இந்த மாதிரி ரீகம்பைல் பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம் சார். 10 டைம்ஸ் மேலே போகும்போது என்னாங்கன்னா ரீகம்பைல் பண்ண முடியாது. யூ ஹவ் டு வெயிட் 48 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் இல்லை ப்ரோ வெர்ஷன் போக சொல்லும் சார். ஆனால் இந்த பெப்பரியா அந்த மாதிரி இல்லை சார், இது ஓப்பன். இவன் பார்த்தீங்கன்னா நான் சைன் அப் கூட பண்ணல, ஆனால் ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னென்ன சார், ஒரு டைம் அந்த கோட் ரன் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த கோடு வேணா மறுபடியும் கூகுளில் போய் அந்த ஏஐல போய் எடுத்து தான் சார் போட முடியும். அது ஒன்று தான் சார் மைனஸ் பாயிண்ட். பட் இதில் என்னன்னா பெப்பரில் எவ்வளோ டைம் வேணா போட்டே இருக்கலாம், எவ்வளோ டைம் வேணும் போட்டே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று நம்ம ட்ரையல் பண்ண போகிறோம். கூகுளில் போயிட்டு நான் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ன்றதுனால அன்அனலைஸ்டு கொஸ்டின் பேப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்னு போட்டேன். சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறேன் சார். ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ட் ஏல ஒரு 8 கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குங்களா. ஸோ அந்த பார்ட் ஏல ஒரு 8 கொஸ்டின்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ 8 கொஸ்டின்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இதே இதெல்லாம் மறுபடியும் கூகுள்லேயே போய் ஃப்ரெஷ்ஷாகவே ஆரம்பிக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், ஃப்ரெஷ்ஷாகவே நீ எவ்வளோ டைம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். நான் இன்னும் ஈவன் சைன்இன் கூட பண்ணலாம். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் வி கொடுங்க. ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்றத, அதாவது அந்த ஈக்குவேஷனுக்குள்ள ஆன்சர் ப்ளீஸ் உள்ள என்ன இருக்கோ அந்த ஆன்சர் கேட்கும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணீங்கன்னா அந்த உள்ள, அதாவது தட் மீன்ஸ் அதுக்குள்ள என்ன இருக்குன்றது காமிக்கும், ஆன்சர்ஸ் காமிக்கும். ஸோ நம்ம 8 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 8 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இங்கே 4, தென் 5, தென் 6, 7, ஃபைனலாக 8. டோட்டலாக 8 கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ 8 கொஸ்டின்கான ஆன்சர் காமிச்சிருச்சு. ஸோ லேட்டெக்ஸ்
கோட் இல்லை கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் கோட் ஃபார் காப்பி அண்ட் பேஸ்ட் இன் ஓவர் லீவ். ஸோ ஏன் கம்ப்ளீட் கொடுக்குறோம்னா எல்லா கொஸ்டின் சேர்த்து கேட்குறோம். சம்டைம்ஸ் என்ன கம்ப்ளீட் கொடுக்கல அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து பேலன்ஸ் எல்லாம் எடுத்துக்காது. சரிங்களா? அதனால கம்ப்ளீட் கொடுக்கும்போது எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்து கம்பைன் பண்ணி ஆல் வேல்யூஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கு. ஆல் 8 கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஏன்னா அது கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக எடுத்துருக்கு. ஸோ நம்ம கேட்கக்கூடிய கேள்வியில தான் இருக்குது. போத் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆஸ் லேட்டெக்ஸ் கோடு. ஸோ கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே கேட்குறோம். ஏன்னா சில டைம் என்னன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துரும். நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கொஸ்டினும் ஆன்சர் ரெண்டுமே வேணும்னு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடிங்ஸ் பெருசாக போகும்போது கண்டுபிடிச்சிக்கலாம். 8 கொஸ்டின் கூட ஆன்சர் இருக்குமான கட்டாயிரும். இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஏ கொடுங்க, டெலிட் பண்ணிடுங்க, கண்ட்ரோல் வி கொடுங்க, ரீகம்பைல் பண்ணி பாருங்க. ஸோ எவ்வளோ டைம் வேணால் நம்மளால ரீகம்பைல் பண்ண முடியும். சம்டைம்ஸ் மாதிரி எரர் வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ரெஃப்ரெஷ் கொடுங்க. அதே இதை மறுபடியும் டைம் ஓப்பன் பண்ணுங்க. அதே இதை மறுபடியும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷாக கூகுளில் போய் பெப்பரியா. சம்டைம்ஸ் என்னால் ரன் டைம் எரர் காணும். ஏன்னா நிறைய டைம் ரன் பண்ணும்போது ரன் டைம் எரர் காணும். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் பி கம்பைல் கொடுங்க. ஏன்னா சில டைம் ரன் ஆகலை, ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா மறுபடியும் டைம் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் ரன் ஆகும். ஸோ பேஸ்டாக அந்த நெட் ஸ்பீடு மேக்ஸிமம் 60 செகண்ட் அதிகம் தான். மேக்ஸிமம் 60 செகண்ட் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே ரன் ஆகும். இல்லை சார் நான் ஓவர் லிஃப்டில் தான் பண்ணுவேன்னு சொன்னால் போய் ஓவர் லிஃப்ட்லேயும் பண்ணலாம். அதுக்கும் வீடியோஸ் முன்னாடி போட்டுருந்துருக்கும். சரிங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் இதில் ரன் ஆகலைன்னா இன்னொன்றில் போதுனா அதில் ரன் ஆகும். ஏன்னா சில டைம்ஸ் என்ன ஆகுன்னா அந்த ரன் டைம் எரர் அந்த கான்செப்ட் வரும். என்ன தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ சம்டைம்ஸ் ரன் டைம் எரர் வரும்போது வேற வெப்சைட்ல அதே இதுதான் வேற டேப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா டக்குன்னு ரன் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இதில் ரன் ஆகலை, ஃபர்ஸ்ட் டேப்ல ரன் ஆகலை, பட் செகண்ட் டேப்ல குயிக்காக ரன் ஆயிடுச்சு. அது சம்டைம்ஸ் அந்த ரன் டைம் எரர்ன்றது அந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். சப்போஸ் சேவ் பண்ணி பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ பார்ட் ஏல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், அதனோட ஆன்சர். சரிங்களா? பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் அதனோட கம்ப்ளீட் ஆன்சர். 8 கொஸ்டின்ஸ் தான் நம்ம போட்டிருந்தோம். 8 கொஸ்டினோட ஆன்சரிங் இதில் இருக்கு. 8 கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு. நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் போகிறோமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இல்லை சார் நான் பார்ட் பி போகணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பார்ட் பியில் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 11th ஏ 11 ஃபுல்லாக கொடுக்கும். 11 கொஸ்டின் ஃபுல்லாகவே கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 11 ஃபுல்லாக ஸ்னிப்பிங் டூல் வச்சு ஸ்னிப் பண்ணிக்கலாம் சார். வேற ஒன்றும் இல்லை, ஸ்னிப்பிங் டூல் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே போய் மறுபடியும் கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஆன்சரை முதல்ல கொடுத்துருந்தோம். முதல்ல ஆன்சர் கொடு, அதுக்கப்புறம் கோடிங் போசோம். சரிங்களா? இது மாதிரி இப்போ எல்லா பிடிஎஃப் எவ்வளோ டைம் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லையா? டவுன்லோட் பண்ணிட்டு அது அத்தனை பிடிஎஃப் நம்மளால என்ன பண்ண முடியும்? கம்பைன் பண்ணிக்கணும். கம்பைன் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பிடிஎஃப் ஃபைலோ பிடிஎஃப்ல உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அதில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? எடிட் பண்ணி உங்கள் நேமு, கிளாஸ் நேமு, கோர்ஸ் நேமு, கோர்ஸ் கோடு இதெல்லாம் எப்படி வேணால் நம்மளால கொடுத்துக்க முடியும். சரிங்களா? ஏன்னா இது பெரிய கொஸ்டின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? ஓகே. கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் கோட் வித் ஆன்சர் ஃபார் ஆல். ஏன்னா 3 கொஸ்டின்ஸ் இருக்கு, 3 கொஸ்டின்ஸ். ஏன்னா மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துரும். சம்டைம்ஸ் என்னன்னா ஒவ்வொரு கொஸ்டின் வைஸாக கொடுத்துரும். கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3 கொடுத்துரும். எனக்கு எல்லாமே சேர்ந்து வேணும். ஆல் 3 கொஸ்டின்ஸ் கம்பைன் பண்ணி வேணும். அதனால தான் கம்பைன்ட் ஆல் 3 கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். இல்லை என்ன ஆகுனா ஒரு கொஸ்டின்ஸை மட்டும் கம்பைன் பண்ணி ஓகேங்களா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு இதில் டேப்ல பேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா பழைய டேப் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா பழைய டேப் கொஞ்சம் ரன் டைம் எரர் வந்திருக்கு. பழைய டேப்ல வரல. ஸோ நியூ டேப்ல வந்துருமானா சம்டைம்ஸ் நியூ டேப்ல வந்து அது ரன் டைம் எரர் தான், பெரிய இது இல்லை. இந்த பழைய டேப் கூட நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் தெரியும்னால. ஸோ பழைய டேப்லேயே கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் பி பண்ணுறோம். கம்பைல் பண்ணிங்கன்னா ஏதோ டேப்ல வந்துடும். ஏன்னா இதில் சைன் அப் பண்ணவே இல்லை. எதுவுமே நம்ம சைன் அப் பண்ணோம். எல்லாமே சைன் இன் பண்ணாமல் தான் ஒர்க் பண்ணுறோம். ஓவர்லீஃப் கூட சைன் அப் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். பட் பெப்பரியா அப்படி இல்லை. சைன் இன் பண்ணாலும் சைன் அப் பண்ணாலும் அது வாட்டில் ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ஸோ 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? இது டவுன்லோட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இதுக்கப்புறம் உங்களை ஆசிட்டி சேவ் பண்ணிக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் கொஸ்டின் நம்பர் 1, தென் ஆர் பார்ட்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம்.
ஏல செகண்ட் பார்ட் கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ற செகண்ட் பார்ட். தென் தேர்ட் பார்ட் ரெடியூஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கேனானிக்கல் ஃபார்ம் கொடுத்தோம். எல்லாமே வந்துருக்கு. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் டீடைலா வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா டீடைல் கொஸ்டின்ஸ் கொடுங்க. தனித்தனியா எடுத்து கூட கொடுக்கலாம் நீங்க. ChatGPT போல எதுல வேணா பண்ணிக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் தான். ChatGPT எடுத்தாலும் சரி, பெர்ப்ளெக்ஸிட்டி எடுத்தாலும் சரி. ஆனா OpenAI பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் சார் இல்ல இது மட்டும் தான் வருமா, வேற ஏதாவது வருமா வராதான்னு கேட்கலாம் சம்டைம்ஸ். இல்ல சார் நான் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், நான் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் சும்மா ஏதோ போறேன் நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக தான். ஏன்னா இதில் டெமோஸ் தான் காமிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாக்டா வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா உட்காந்து ஒர்க் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் நீங்க என்ன வேணுமோ அது மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி ஏ கொடுத்துட்டோம். ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாம்பிள் இருக்கு. டயக்ராம் ஏன் சார் நான் போலன்னா டயக்ராம் போனீங்க அப்படின்னா டயக்ராம் வரும். ஆனால் டயக்ராம் ரன் பண்றதுக்கு நீங்க லேட்டெக்ஸை உங்களோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் டயக்ராம் எக்ஸாக்டா காமிக்கும். இல்லைன்னா டயக்ராம் மட்டும் சிக்கல் பண்ணிடும். அது வரும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கொஸ்டின் எடுத்துக்கிறேன். 13th கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 13th 2 பார்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதை போய் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஆன்சர் டீடைல்டு. ஸோ எனக்கு டீடைல்டு ஆன்சர் கேட்கும். ஸோ ஷார்ட் ஆன்சர் வேண்டாம், எனக்கு டீடைல்டு ஆன்சர் கொடுங்கன்னு சொல்றோம். ஸோ அது ஃபர்ஸ்ட்ல டீடைல்டு ஆன்சர் நமக்கு கொடுத்துரும். கொஞ்சம் எலாபரேட் ஆன இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலான்னு இன்னும் நீங்க கேட்கல. ஈவன் பெட்டர் டீடைல்டு கேட்டால் எவ்வளோ தூரம் நீங்க கேட்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கு. ஏன்னா 13 மார்க் கொஸ்டினும் போது அவ்வளோ தூரம் போனா தான் நமக்கு ஒர்த்து. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் கோட் போத் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர், complete copy paste in overleaf. மறுபடியும் ஆன்சர் ஓவர்லீஃப் போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர்லீஃப்ன்றத கொஞ்சம் பாப்புலர் நேம்டு வெர்ஷன். அதனால ஓவர்லீஃப்னு போடும்போது ஓவர்லீஃப்ல என்னெல்லாம் ரன் ஆகுதோ அது எல்லாமே பெப்பரியாலேயே ரன் ஆகும். அதனால தான் ஓவர்லீஃப்னு போடுறதுக்கான. ஸோ காப்பி பண்ணிட்டோம். தென் ஏதோ ஒன்றில் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டோம். கம்பைல் கொடுங்க. பழசை டெலிட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு கம்பைல் கொடுங்க. கட்டாயம் இதுல சம்டைம்ஸ் ரன் டைம் எரர் வந்துச்சுன்னா அதில் மாற்றி கொடுங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ப்ராப்ளம்ஸ் டாபிக் என்னன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அதுல இருந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆகட்டும் சரி எதுவாக இருந்தாலும் அப்படியே பக்கா ப்ரெசன்டேஷனோட வரும். ஸோ இல்லை இதில் எனக்கு எக்ஸாக்டா எல்லாமே வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை காப்பி பண்ணி எல்லாமே ஸ்னிப்பிங் டூல் ஒர்க் தான். எல்லாமே ஸ்னிப்பிங் டூலில் கட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அதனால நீங்க கோடிங்காக இருந்தாலும் சரி சார், கண்ட்ரோல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, எந்த மேக்ஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் OpenAI யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த OpenAI மறுபடியும் ஏன் சார் நம்ம சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த OpenAI ஒரு ஃப்ரீ வெர்ஷன் சார். எவ்வளோ டைம் வேணா நீங்க இமேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா ChatGPT போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10 டைம் தான் பேஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல பேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேல அது கொஸ்டின் பண்ண முடியாது. பெர்ப்ளெக்சிட்டி இருக்குன்னு சொல்லலாம். பெர்ப்ளெக்சிட்டி இப்போதைக்கு 1 இயர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான். 1 இயருக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அதனால எந்த டூல் ஃப்ரீயா இருக்கோ, எந்த டூல் நமக்கு அவைலபிளா இருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? தென் ஓவர்லீப் வேண்டாம். பெப்பையை ஏன் சார் போறேன்னா ஓவர்லீப் அதே மாதிரி தான் நிறைய டைம் ரீகம்பைல் பண்ணும்போது ஒரு லிமிட்டுக்கு மேல ரீகம்பைல் பண்ணுனா அதுவும் ப்ரோ வெர்ஷன் கேட்கும், அமௌண்ட் பே பண்ண சொல்லி கேட்கும். அந்த பெப்பரியா அப்படின்ற இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ டைம் வேணா பண்ணலாம் சார். ஏன்னா சைன்இன் பண்ணவே இல்லை இது வரைக்கும். நான் ஜிமெயிலையும் சைன்இன் பண்ணல, பெப்பரியாவும் சைன்இன் பண்ணல. எதையுமே சைன்இன் பண்ணாம தான் சோஃபார் ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறேன். அதனால தான் சொல்றது இந்த பெப்பரியான்றது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒர்க். ஸோ இது எனக்கு யார் சார் சொன்னான்னா இதுவும் ChatGPT தான் சொல்லுச்சு. ஸோ நம்மளோட ஐடியா என்னன்னா சார், இருக்கக்கூடிய AI டெக்னாலஜியை எப்படி இன்னோவேட்டிவா யூஸ் பண்ணி நம்மளோட எஜுகேஷன் ஃபீல்டுக்கு ஒர்க் பண்றதுன்றதை பத்தி தான் நான் மேக்ஸிமம் லேர்ன் பண்ணேன். நான் லேர்ன் பண்ணதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதில் கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான வீடியோஸ் நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.